ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். ப்ரான் சுக்கா ஃப்ரை பண்ணிடலாமா? நம்ம இறால நல்லா சுக்காவாக ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். எப்போவுமே தொக்கு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கிரேவியாக பண்ணியிருக்கோம், இல்லை இறா குழம்பு வச்சுருக்கோம். நம்ம வீடியோவுக்கு இப்போ நம்ம ப்ரான் சுக்கா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன், அதிகமான மாவு நான் சேர்க்கலை. இதை நம்ம அப்படியே லைட்டாக சுக்காவாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணதாக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ மைதா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாம் போட்டு பைண்ட் பண்ணலாம். ஆனால் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிடணும். இப்போது நான் மைதா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது சிக்கன் 65 பவுட்ரு, இதுவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இது ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதை காரம் அந்த 65லேயும் அதிகமாக இருக்கும், இந்த காஷ்மீரி சில்லிலையும் இருக்கும். இப்போ சால்ட்டு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். முதல்ல போட்டால் தண்ணி ஆகிடும். இதே பாருங்கள், தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமாக இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது, அப்படியே அந்த மாவோட கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கலருக்காக. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டுக்கலாம். சுத்தமாக அந்த இறாவை நம்ம கழுவிட்டு எடுக்கிறப்போ தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா அதில் மாவில் தான் பிசையணுமே தவிர அந்த இறால இருக்க தண்ணியே விடுது பாருங்கள். நம்ம இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கலை, அப்படியே ட்ரையாக போட்டதுக்கே அது தண்ணி விடுது. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம அதை கார்னிஷிங் பண்ணுறதுக்கு. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் ஆயிலை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் அதில் பெரிய பேனில் அப்படி தெரியுது என்னன்னு தெரியல. இதை அப்படியே சுக்காவாக ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும். இப்படி உங்களுக்கு ஆயில் அதிகமாக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தோசை கல்லில் போட்டும் எடுத்துக்கலாம். அதை விட இது ஆயில் பிடிச்சி இது ஒரு டேஸ்ட்டு, இது வேறு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம அதை கருவேப்பிலெலாம் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இந்த ஆயிலில் நம்ம இது இறாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே போட்டுட்டு இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. மாவில் அந்த தனியாக விட்டோன்னா உள்ளேருந்து மாவு பிரிஞ்சு வரா மாதிரி ஆயிடும். இதை அப்படியே மொத்தமாக அதில் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1/4 ஹவர் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில்லையே நல்லா அது ட்ரை ஆனால் மாவு எல்லாமே அதிலே ஒட்டிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுக்காவாகும் அந்த எண்ணெயிலேயே. அது வேக வேக நம்ம வேறு எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். இப்போ லைட்டாக திருப்புறேன் பாருங்கள், அந்த மாவு எப்படி ட்ரை ஆகிட்டு நல்லா சூப்பராக ப்ரௌன் கலர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை ஃபுல்லாக அது ட்ரை பண்ணோம். இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே உங்களுக்கு நல்ல பொறன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எறாவா 65வானே தெரியாது. எறா 65 ரேஞ்சில் இருக்கும். இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது எண்ணெய் இழுத்துருச்சு. அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ செம்மையாக இருக்கும். எறா தொக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி ட்ரையாக இது மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். 65 ரேஞ்சிலே கெட்டுது, அதை விட செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக நம்மளுடைய ப்ரான் சுக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எறா வறுவல்னு எறா சுக்கான்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சிம்பிளாக ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம எறானா இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு டைம் ஆகும். இது எல்லாமே போட்டுட்டு ஆயிலில் சுக்காவாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்படின்றதுக்குள்ளே செய்திடலாம் 5 செகண்டில். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சீக்கிரம் வெந்துடும். எறான்றதுனால உங்களுக்கு லேட்டே ஆகாது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், டேஸ்டியானது. நீங்களும் மறக்காமல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பப்புஸ் சேனலை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்க, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பப்புஸ் வீடியோஸும் இது பண்ணுங்கள். ஷைலூஸ் கிச்சனுக்கும் உங்களுடைய லைக்கை தட்டுங்க. அப்புறம் என்னங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.